சர்வதேச அளவில் மிகப்பெரிய விருதுகளை வாங்கின கூழாங்கல் படத்தோட டைரக்டர் எடுத்த படம் தான் கொட்டுக்காளி. இதுவும் சர்வதேச அளவில் பல திரைப்பட விழாக்களுக்கு போயிட்டு வந்திருக்கு. இதுவும் சில அவார்டுகளையும் வாங்கிட்டு வந்திருக்கு. ஸோ அந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் நீங்க பார்க்க போறோம். வெல்கம் டு தமிழ் வேரியன்ஸ். இந்த படத்துல மிக முக்கியமான கேரக்டர் பாத்தீங்கன்னா சூரிய ஆக்டர் நடிச்சிருந்த பாண்டியர் கேரக்டரும் ஏனாபென் நடிச்சிருந்த மீனாகர் கேரக்டரும். இந்த மீனா வந்து பாண்டிக்கு பொண்ணு. ஸோ 12th முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற பட்சத்துல இல்ல மேல படிக்கிட்டு அந்த மீனாவை காலேஜுக்கு அனுப்புறாங்க. அங்க அவள் லவ் பண்ணிடுறா. அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடம் பிடிச்சி நிக்கிறா. ஸோ அதுதான் இந்த படத்தோட பேரு கொட்டுக்காளி த அடமன் கேல். இந்த அடமன் கேல் அந்த மீனாகர கேரக்டர் வந்து லவ் பண்றப்ப ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணி இல்ல ஏதோ பண்ணிட்டா, அதனாலதான் அவளை அடம் முடிச்சிட்டு இருக்கா, பாண்டி கல்யாணம் பண்ண மாட்டான், அவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற பட்சத்தினால சரி இந்த பொண்ணு நம்ம போய் மந்திரிச்சுட்டு வந்துடலாம், சாமியார்ட்ட போய் மந்திரிச்சுட்டு வந்துட்டா அவங்க வந்து இந்த பொண்ணு அடம் முடிக்காது, பருக்கா பாண்டி ஏத்துக்க கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்லிடுங்கிறதுனால அந்த பொண்ணை காலையில கூட்டிட்டு ஐ மீன் ஸ்கூல் போற டைம்ல அந்த பொண்ணு ஒரு ஆட்டோவில் ஏற்றி அந்த சாமியார்ட்ட கூப்பிட்டு போக ஸ்கூல் போற டைம்ல கிளம்புறாங்க. ஸ்கூல் முடிக்கிற டைம்ல தான் அந்த கோயிலுக்கே போய் சேர்றாங்க, சாமியார்ட்டே போய் சேர்றாங்க. ஸோ இந்த ஒரு நாள் காலையில இருந்து ஈவினிங்குள்ள அந்த போய் சேர்ற வழிதான் அந்த படத்தோட கதையே. ஒரு ஆட்டோ 3 2 வீலர்ல டிராவல், சும்மா ஒரு ரோட் டிராவல் தான் இந்த படத்தோட ஒட்டுமொத்த கதையுமே. இந்த படத்தோட எண்டிங்க நம்ம கையில கொடுத்துருப்பாங்க, அது இதுலயே வந்திருக்கும், கிளைமேக்ஸ்ல வந்திருக்க ஒண்ணு இருக்காது. பட் இந்த படத்தோட இந்த கதை இதுக்கு மேல நீங்க உங்க கையில கொடுக்குறோம் ஒப்படைக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதைதான் எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க, அது நல்லா அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி. அது இல்ல, இந்த படத்துக்கு ப்ரீ கிளைமேக்ஸ் ஒண்ணு இருக்கு, அதுதான் அந்த சாமியார்கிட்ட போறது. நீங்க சூர்யா அந்த ஒரு டே இந்த 1.5 மணி நேரம் படத்துல நீங்க சூரியங்கிற கேரக்டர் உள்ள போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க சூரியங்கிற கேரக்டர்ல இருந்து அந்த சாமியார் பண்றதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் சூரிக்கு ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க, சூப்பரா இருக்கும் அந்த ஷாட்டு. அப்ப நீங்க சூர்யாவே மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் படத்தை முடிப்பாங்க. இப்ப நீங்க சூர்யா இருந்தா என்ன பண்ண போறீங்க கதை. இப்ப மீனாவை போய் பேய் ஓட்ட போவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, பாண்டியா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, அததான் உங்க கையில ஒப்படைக்கிறாங்க. சோ அது ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைக்கு உட்பட்ட ஒண்ணு. நீங்க அப்ப என்ன முடிவுனா எடுக்கலாம். அந்த பாண்டியர் கேரக்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு எப்பவுமே தெரியாது. கதையிலேயே அங்கங்க பயங்கர கோவப்பட்டு இருக்கும், திடீர்னு போய் மன்னிப்பு கேட்பாங்க அவங்க மாமா கிட்ட, அந்த மாதிரி பயங்கரமா கதையிலேயே அங்கங்க இருக்கும். சோ அப்படியேப்பட்ட பாண்டியர் கேரக்டர் இப்படி பண்ற ஒரு சாமியார, அதுவும் நம்ம இன்னொரு பையனை லவ் பண்ணிட்டேன்னு சொல்ற பொண்ணையே வெட்டி போட்டுருன்னு சொல்ற ஒரு பொண்ண இந்த சாமியார் வந்து மந்திரம் பேய் ஓட்டம்னு சொல்லி தேவையில்லாத செயல்கள் நிறைய செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சாமியார் என்ன பண்றான், இல்ல அந்த பொண்ணை அப்படி பண்ண விடுறானா, இல்ல பண்ணிட்டு அந்த பொண்ணை மறுக்க என்ன, அந்த பொண்ணு அடமண்டாவே இருந்தா என்ன பண்ண போறாங்க, சோ அப்படி பண்ணி அந்த பொண்ணு அடமண்டா இருந்தா சாமியார் என்ன பண்ண போறாங்க, இந்த மாதிரி எக்கச்சக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ இதுதான் நம்ம கையில ஒப்படைச்சிருக்காங்க. நம்ம அந்த பாண்டி கேரக்டர் இருந்தா என்ன பண்ண போறோம்னு. மீனாகர் கேரக்டர் இருந்து படத்துல ஒரே ஒரு டைலாக் தான், அதுவுமே ரொம்ப சூப்பரான டைலாக். அந்த டைலாக்கே உங்களுக்கு படம் பாக்குறப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன 2 பேரும் சேர்த்து ஏற்றிக்க வேண்டியனே. எங்கள் வீட்டு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு, மிரட்டுறதுக்காக பாலமேடு வரைக்கும் போகிறோம். நீங்கள் என்னதான் 1 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு வந்தாலுமே படத்து கூட அது நீங்கள் அந்த ஒவ்வொரு கேரக்டர் கூடயுமா ஜெல்லா இருப்பீங்களே தவிர அந்த சொல்ற ஒரு டைலாக் தான் படமே. பட் இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், ஒரு பொதுமக்களுக்கு இந்த கதை சுத்தமா பிடிக்கல, ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அண்ட் தென் கிளைமேக்ஸ் ஒன்று இல்லாமே இருக்கும், இதே முக்கிய கிளைமேக்ஸ் கூட வச்சுக்கலாம் அப்படிலாம் சொல்றாங்க. பட் இல்ல, அந்த இடத்துல நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோங்கிறது இது